ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. பக்குவமான சமுதாய அமைப்பு. வழங்கியவர் தெய்வ திரு ஆனாச்சானா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள். அத பும்பீர்த்விஜக்ஷ்ரேஷ்டா வர்ணாஸ்ரம விபாகச்ச ஸ்வனுஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்ஷித்திர் ஹரிதோஷணம். இருபிறப்பு எய்தியவர்களில் சிறந்தவரே. வர்ணத்திற்கும் ஆசிரமத்திற்கும் ஏற்றவாறு ஒவ்வொருவரும் தங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள கடமைகளை முழுமுதற் கடவுளை திருப்தி செய்வதற்காக நிறைவேற்றும் போது உயர்ந்த பக்குவ நிலையை அடைய முடியும் என்பது முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 1 அத்தியாயம் 2 பதம் 13. வர்ணாசிரம அமைப்பின் குறிக்கோள். உலகெங்கிலும் உள்ள மனித சமுதாயம் 4 வர்ணங்களாகவும், அதாவது சமுதாய நிலைகளாகவும், 4 ஆசிரமங்களாகவும், அதாவது ஆன்மீக நிலைகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன. புத்திசாலிகளின் பிரிவு, போர் புரிவோரின் பிரிவு, விவசாயம் செய்வோரின் பிரிவு, தொழிலாளர்களின் பிரிவு ஆகிய 4 பிரிவுகளும் ஜாதி பிரிவுகள் ஆகும். இவை ஒருவரின் தொழிலுக்கும் தகுதிக்கும் ஏற்றவாறு பிரிக்கப்பட்டுள்ளன. பிறப்பினால் அல்ல. மாணவ பருவம், இல்லற பருவம், ஓய்வு பெற்ற பருவம், பக்தி பருவம் ஆகிய 4ம் வாழ்வின் பருவங்களாகும். மனித சமுதாயத்தின் சிறப்பான நன்மைக்கு இப்பிரிவுகள் அவசியம். இல்லையெனில் எந்த சமூக அமைப்பும் ஆரோக்கியமான முறையில் வளர்ச்சி அடைய முடியாது. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள ஒவ்வொரு பிரிவிலும் பரம அதிகாரியான முழுமுதற் கடவுளை திருப்திப்படுத்துவதே நோக்கமாக இருக்க வேண்டும். மனித சமுதாயத்தின் இந்த நிர்வாக அமைப்பு வர்ணாசிரம தர்மம் என்று அழைக்கப்படுகின்றது. பண்பாடுடைய வாழ்விற்கு இது மிகவும் பொருத்தமானதாகும். வர்ணாசிரம அமைப்பு பரம்பொருளை அறிவதில் உதவி செய்வதற்காகவே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு பிரிவினர் மற்றொரு பிரிவினரை செயற்கையான முறையில் அடக்கி ஆள்வதற்காக அல்ல. இந்திரிய பிரீதி எனப்படும் புலனுகர்ச்சியின் மீதான அளவுக்கு அதிகமான பற்றுதலால் பரம்பொருளை உணர்தல் என்னும் வாழ்வின் நோக்கம் இழக்கப்படும் போது பலவீனமான பிரிவுகளை செயற்கையாக அடக்கி ஆள்வதற்காக இந்த வர்ணாசிரம அமைப்பை சுயநலவாதிகள் பயன்படுத்திக் கொள்கின்றனர். சண்டை சச்சரவுகள் நிறைந்த இக்கலியுகத்தில் இத்தகைய செயற்கையான ஆதிக்கம் ஏற்கனவே உள்ளது. ஆனால் இந்த ஜாதி மற்றும் ஆசிரம பிரிவுகள் சமூக ஒற்றுமையையும் தன்னுணர்வையும் பெறுவதற்காகவே உள்ளன, வேறெந்த நோக்கத்திற்காகவும் அல்ல என்பதை பகுத்தறிவுடைய மக்கள் நன்கறிவர். வாழ்வின் மிக உயர்ந்த நோக்கம் அல்லது வர்ணாசிரம தர்மத்தின் மிக உயர்ந்த பக்குவ நிலை என்பது முழுமுதற் கடவுளின் திருப்திக்காக ஒருங்கிணைந்து செயல்படுவதே என்று இங்கே பாகவதத்தில் கூறப்படுகிறது. இக்கருத்து பகவத்கீதையிலும் 4.13 உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிராமணர்களில் சிறந்தவர்கள். இங்கு சூத கோஸ்வாமி தன்னுடைய சொற்பொழிவை கேட்பவர்களை திவிஜ சிரேஷ்டா, பிராமணர்களில் தலை சிறந்தவரே என்று அழைக்கிறார். அவர்கள் அனைவரும் கிருஷ்ண பக்தர்கள் என்பதையும் கற்றறிந்த பண்டிதர்களில் தலை சிறந்தவர்கள் என்பதையும் இது குறிக்கிறது. இந்த யுகத்தில் ஒவ்வொருவரும் சூத்திரனாகவோ 4ஆம் தர மனிதனாகவோ பிறக்கின்றனர். ஜன்மனாஜாயதே சூத்ர. சடங்குகளின் மூலம் அவன் 3ஆம் தர மனிதனாக த்விஜனாக மாறலாம். சம்ஸ்காராத் பவேத் த்விஜ. ஞானத்தையும் பண்பாட்டையும் வளர்ப்பதால் 2ஆம் தர மனிதனாக விப்ரனாக மாறலாம். வேத பாடாத் பவேத் விப்ர. ஆனால் பிரம்மனை உணர்ந்தவன் மட்டுமே முதல் தர மனிதன், பிராமணன் எனப்படுகிறான். பிரம்ம ஞானாதீதி பிராமண. மேலும் நைமிசாரண்யத்தில் இருந்த முனிவர்கள் பிரம்மனை மட்டுமின்றி பரமபுருஷ பகவானையும் அறிந்தவர்கள் என்பதால் பிராமணர்களில் தலை சிறந்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். 4 பிரிவுகளின் முக்கியத்துவம். உண்மையான மனித நாகரிகத்திற்கு பிராமண பிரிவினர் மிகவும் அவசியம். அந்த நாகரிகம் 4 வர்ணனைகளையும் 4 ஆசிரமங்களையும் கொண்ட வர்ணாசிரம தர்மம் என்னும் சமுதாய அமைப்புடன் தொடங்குகின்றது. பிராமணர்கள் அதாவது அர்ச்சகர்கள் மற்றும் புத்திசாலிகள், அடுத்து சத்திரியர்கள் அதாவது போர் வீரர்கள் அல்லது நிர்வாகிகள், அடுத்து வைசியர்கள் அதாவது விவசாயிகள் வியாபாரிகள், அடுத்து சூத்திரர்கள் அதாவது உடல் உழைப்பை நல்குபவர்கள் ஆகியோர் 4 வர்ணங்களாவர். பிரம்மச்சாரிகள் அதாவது திருமணமாகாத மாணவர்கள், அடுத்து கிரகஸ்தர்கள் அதாவது குடும்ப வாழ்வில் உள்ளவர்கள், அடுத்து வானப்பிரஸ்தர்கள் அதாவது ஓய்வு பெற்றவர்கள், அடுத்து சந்நியாசிகள்
அதாவது முற்றும் துறந்தவர்கள் ஆகியோர் 4 ஆசிரமங்களை அமைக்கின்றனர். மனித சமுதாயம் இந்த வர்ணாசிரம அமைப்பின்படி விஞ்ஞான பூர்வமாக வடிவமைக்கப்படாவிடில் அது மிருக சமுதாயமே, அது மனித சமுதாயம் அல்ல. மிருக சமுதாயத்தில் நீங்கள் அறிவுபூர்வமான நல்ல விஷயங்களையோ கடவுளை பற்றிய அறிவையோ எதிர்பார்க்க முடியாது, அது சாத்தியம் அல்ல. இந்த வர்ணாசிரம முறை கடவுளால் உண்டாக்கப்பட்டது என்பதால் இயற்கையானதாகும். நமது உடலில் மூளை, கைகள், வயிறு, கால்கள் என 4 பிரிவுகள் உள்ளது போல இந்த சமுதாயமும் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் என 4 பிரிவுகளை கொண்டுள்ளது. இது இயல்பானதாகும். ஆனால் தலையை வெட்டிவிட்டால் உடலினால் என்ன பயன்? அது ஒரு பிணம். அதுபோலவே பிராமண பண்பாடு இல்லாத இன்றைய சமுதாயம் தலையற்ற சமுதாயமாகும். மிக சக்தி வாய்ந்த பாதுகாப்பு துறையும் அதாவது சத்திரியர்களும் அனைத்து வசதிகளும் கொண்ட பொருளாதார துறையும் அதாவது வைசியர்களும் எண்ணிலடங்காத தொழிலாளர்களும் அதாவது சூத்திரர்களும் இன்றைய சமுதாயத்தில் இருக்கலாம். ஆனால் தலைப்பாகம் அதாவது பிராமணர்களின் பிரிவு இல்லாததால் இன்றைய சமுதாயம் உயிரற்ற உடலாகவே செயல்படுகிறது. இதனால் தான் அனைவரும் துன்பப்படுகிறார்கள். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் மனித சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக நாங்கள் பிராமணர்களை பயிற்றுவிக்கின்றோம். மற்ற பிரிவுகள் முக்கியமற்றவை என்று அர்த்தமல்ல. இந்த உடலில் மூளை மிகவும் முக்கியமானது, ஆனால் கால்களும் முக்கியமானவையே. கால்கள் செயல்படாவிடில் உங்களால் நகர முடியாது. ஆகவே உடலின் எல்லா உறுப்புகளுக்கும் இடையில் ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். மூளையானது உடலின் மிக முக்கியமான பகுதியாக உள்ள போதிலும் கால்களும் தேவைப்படுகின்றன, கைகளும் தேவைப்படுகின்றன, வயிறும் தேவைப்படுகிறது, அனைத்தும் தேவைப்படுகின்றன. அதை போலவே இந்த வர்ணாசிரம அமைப்பில் சமுதாயம் சரியான முறையில் செயல்படுவதற்கு 4 வர்ணங்களும் 4 ஆசிரமங்களும் தேவைப்படுகின்றன. கிருஷ்ணரின் திருப்திக்காக செயல்படுதல். இதனால் நாங்கள் எந்த ஒரு பிரிவையும் ஒதுக்குவதில்லை. மாறாக அனைத்து பிரிவினரும் கிருஷ்ணரின் மகிழ்ச்சிக்காக உழைக்க வேண்டும் என்று கூறுகிறோம். சம்சித்தீர் ஹரி தோஷனம். அதன் பின்னர் சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் பக்குவத்தை அடையலாம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது பொருட்டல்ல, ஆனால் நீங்கள் உங்களுடைய கலை, அறிவு, கல்வி என உங்களுடைய செயல்களின் மூலமாக கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முடிந்தால் உங்கள் வாழ்க்கை பக்குவமானதாக அமையும். உங்கள் வேலையை செய்யாதீர்கள் என்று நாங்கள் கூறவில்லை, மாறாக உங்கள் வேலையை கிருஷ்ணருக்காக செய்யுங்கள் என்று கூறுகிறோம். அப்போது அது பக்குவம் பெறுகிறது. இல்லையெனில் நரகத்திற்கு செல்வீர்கள். ஸ்ரம ஏவ ஹி கேவலம். பார்ப்பதற்கு பௌதிக செயல் போன்று காணப்பட்டாலும் பக்தர்கள் அவற்றினை கிருஷ்ணரின் திருப்திக்காக செய்கின்றனர். நீங்கள் கடவுள் அல்ல, நான் ஒரு தத்துவவாதி, நான் எனது கடமைகளை செய்கிறேன் என்று ஒருவர் கூறலாம். ஆனால் உங்களுக்கு கடவுளை தெரியுமா? நீங்கள் கடவுளுக்கு சேவை செய்கிறீர்களா? ஆமாம், எனக்கு கடவுளை தெரியும், நான் தான் கடவுள். இத்தகைய முட்டாள்தனம் உங்களுக்கு உதவாது. ஒரு சாதாரண மனிதன் தன்னை அமெரிக்காவின் அதிபர் என்று பிரகடனப்படுத்தினால் அவன் பைத்தியக்காரன் என்பதை அனைவரும் புரிந்து கொள்வார்கள். அதுபோலவே நான் கடவுள் என்று ஓர் அயோக்கியன் கூறினால் அவன் பைத்தியக்காரன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய சேவையின் மூலமாக முழுமுதற் கடவுளை திருப்திப்படுத்த வேண்டும். அவரை நகல் செய்வதற்கு முயலக்கூடாது. நீங்கள் உங்களையே கிருஷ்ணராக நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று பகவத்கீதையில் அவர் ஒருபோதும் அறிவுறுத்தவில்லை, நிச்சயமாக இல்லை. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ. என்னுடைய தனிப்பட்ட பாதுகாப்பின் கீழ் வருவாயாக என்று அவர் கூறுகிறார். எனக்கு சமமாக ஆவாய் என்று அவர் ஒருபோதும் கூறவில்லை. அது அபத்தமான எண்ணம். அவரிடம் சரணடைந்து தொண்டு செய்வதற்கு நீங்கள் முயற்சிக்கும் போது கிருஷ்ணர் திருப்தி அடைவார். நானே கிருஷ்ணர், கிருஷ்ணர் மறைந்து விட்டார், நான் இப்போது கிருஷ்ணராகிவிட்டேன். அல்லது இங்கு கடவுளே இல்லை, கடவுள் என்று யாருமே இல்லை, கடவுளே இல்லை என்று நீங்கள் தவறாக உரிமை கொண்டாடினால் அவர் திருப்தி அடைய மாட்டார். இம்மாதிரியான அபத்தங்கள் கிருஷ்ணரை ஒருபோதும் திருப்திப்படுத்தாது.
வர்ணாசிரம முறை பௌதீகமானது அல்ல. எனவே பாகவதத்தின் அறிவுரை என்னவெனில் ஸ்வனுஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷணம். கிருஷ்ண அல்லது ஹரியின் திருப்திக்காக உங்களுடைய கடமைகளை சிறப்பான முறையில் செய்து வந்தால் நீங்கள் பக்குவமடைவீர்கள். 4 சமுதாய பிரிவுகளையும் 4 ஆன்மீக பிரிவுகளையும் உள்ளடக்கிய வர்ணாசிரம முறையானது சில சமயங்களில் பௌதீகமானதாக தோன்றலாம். ஆனால் அவை கிருஷ்ணரின் திருப்திக்காக நிறைவேற்றப்படும் போது பௌதீகமாக இருப்பதில்லை. அவை ஆன்மீகமானவை. கிருஷ்ணரை மறந்திருப்பதே பௌதீக நிலை. பூரண கிருஷ்ண உணர்வில் இல்லாதவர்கள் ஜடத்தையும் ஆன்மீகத்தையும் வேறுபடுத்தி பார்ப்பார்கள். ஆனால் பூரண கிருஷ்ண உணர்வை அடைந்த பின்னர் நீங்கள் எல்லாவற்றின் ஒருமையையும் காணலாம். ஏகத்வம் அனுபஷ்யத. ஈஷோபனிஷத் 7. அனைத்தும் கிருஷ்ணருடன் சம்பந்தப்பட்டுள்ளது என்பதை உங்களால் காண முடியும் என்பதே இதன் பொருள். நமது ஒரே தொழில். கிருஷ்ணரே பரமபுருஷர் என்பதால் அனைத்தும் அவரது பலதரப்பட்ட சக்தியின் தோற்றங்களே. இதற்கான ஒரு நல்ல உதாரணமாக சூரியனை எடுத்துக்கொள்ளலாம். சூரியனிலிருந்து தோன்றும் சூரிய கதிர்கள் வெப்பம், ஒளி என்னும் 2 சக்திகளை கொண்டுள்ளன. முழு பௌதீக படைப்பும் இந்த வெப்பத்தையும் ஒளியையும் அடிப்படையாக கொண்டுள்ளன. சூரியனிடமிருந்து வெப்பமும் ஒளியும் வராத பட்சத்தில் மரங்கள் அனைத்தும் பட்டு போய்விடும். சூரியனின் வெப்ப சக்தியையும் ஒளி சக்தியையும் நம்மால் வேறுபடுத்தி பார்க்க முடியும். இருப்பினும் உயர்நிலையிலிருந்து பார்த்தால் அவை இரண்டுமே சூரிய கதிர்களின் சக்தியே என்பதால் அவை இரண்டும் ஒன்றே என்று கூறலாம். அதுபோலவே இவ்வுலகில் கிருஷ்ணரின் 2 சக்திகள் செயல்படுகின்றன. ஜட சக்தி மற்றும் ஆன்மீக சக்தி. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் ஆகியவற்றை உள்ளடக்கியது ஜட சக்தியாகும். ஆன்மீக சக்தியானது ஜீவராசிகளை உள்ளடக்கியது. ஜீவபூதாம் மகாபாஹோ யயேதம் தாரியதே ஜகத். இந்த ஜட உலகம் கிருஷ்ணருடைய ஆன்மீக சக்தியும் ஜட சக்தியும் இணைந்த கலவையாகும். இவ்வுலகில் உள்ள 99.9% உயிர்வாளிகள் கடவுளை மறந்துவிட்ட காரணத்தினால் ஜட சக்திக்கும் ஆன்மீக சக்திக்கும் இடையில் இங்கு வேறுபாடு உள்ளது. ஆனால் நீங்கள் ஆன்மீக ஞானத்தில் முன்னேற்றம் அடைந்து கிருஷ்ண உணர்வுள்ளவராக மாறும்போது நீங்கள் எதையும் பௌதிகமாக பார்க்க மாட்டீர்கள். அனைத்தையும் ஆன்மீகமாகவே காண்பீர்கள். சர்வம் கல்விதம் பிரம்ம. சைதன்ய சரிதாமிருதத்தில் மத்திய லீலை 8.274 ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பின்வருமாறு கூறுகிறார். ஸ்தாவர ஜங்கம தேஹே நாதேஹே தாரமூர்த்தி சர்வத்ர ஹய நிஜ இஷ்ட தேவாஸ்வபூர்த்தி. ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைந்த கிருஷ்ண பக்தன் அசைவன அசையாதன என எதை பார்த்தாலும் உண்மையில் அவன் அந்த உருவத்தை காண்பதில்லை. மாறாக அவனது இஷ்ட தெய்வத்தின் தோற்றத்தையே எங்கும் காண்கிறான், எதிலும் காண்கிறான். நாஸ்திகனின் பார்வை இதற்கு நேர் எதிரானது. அவன் கோயிலுக்கு வந்து கிருஷ்ணரின் விக்கிரகத்தை கண்டால் கூட அவரை கல்லாகவே காண்கிறான். ஆனால் ஆன்மீகத்தில் முன்னேறியவர் விக்கிரகத்தை காணும் போது கிருஷ்ணரை நேரடியாக காண முடியும். புரியில் உள்ள கோயிலுக்குள் நுழைந்த சைதன்ய மகாபிரபு ஜெகநாதரின் விக்கிரகத்தை கண்டபோது உடனடியாக என் கிருஷ்ணர் இங்கிருக்கிறார் என்று கூவி அழைத்தபடி மூர்ச்சை அடைந்தார். எனவே கிருஷ்ணரை மறந்திருக்கும் நிலையில் இருந்து விடுபடுவதற்கு அவரை திருப்திப்படுத்துவதையே ஒரே தொழிலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சம்சித்திர் ஹரி தோஷணம். கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது மட்டுமே உங்களுடைய குறிக்கோளாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை பக்குவமடையும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.